சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். இளைஞர்களுக்கு மத்திய அரசின் பணி ஆணை வழங்கும் 16வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில், இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் அவர்களை ஊக்குவிப்பதே அரசின் முக்கிய நோக்கம் என தெரிவித்துள்ளார். இளம் சக்திதான் இந்தியாவின் மிகப்பெரிய மூலதனம் என்றும் அவர்களின் பங்களிப்பு நாட்டின் பிரகாசமான எதிர்காலத்திற்கான உறுதியாகும் எனவும் அவர் கூறினார். உலகம் இன்று இந்தியாவின் மக்கள் தொகையையும் ஜனநாயகத்தையும் இரு முக்கிய சக்திகளாக பார்க்கிறது என்றும் சமீபத்திய 5 நாடுகளுக்கான பயணம் மற்றும் ஒப்பந்தங்கள் இந்திய இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார். தேச சேவை என்ற ஒரே குறிக்கோளுடன் துறைகள் வேறுபட்டாலும் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். வேலைவாய்ப்பு ஊக்கத்திட்டத்தின் கீழ் தனியார் துறையில் முதல் வேலையை பெறும் இளைஞர்களுக்கு அரசாங்கம் 15,000 ரூபாய் வழங்கும். இது குறைந்தது 3.5 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என மோடி தெரிவித்தார். இதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன. மத்திய அரசின் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இதனால் வீடுகள் மட்டுமல்ல, வேலைவாய்ப்புகளும் அதிகமாக உருவாகின்றன. இந்தியா தற்போது உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. 11 ஆண்டுகளில் நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் மட்டும் 1.25 லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ரோஜ்கார் மேளா போன்ற முயற்சிகள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாட்டு வளர்ச்சியில் பங்கேற்கின்றனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.